இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. பாப்பா கடவுளை தெரியுமா? கடவுள்னாவா இந்த வாழ்க்கையே அவர் தந்தது தானேம்மா. சரி, வாழ்வு என்பது பகிர்வாகும். பாடுங்க. வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழும் பகிர்வை வழியை கொண்ட வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்று பகிர்வின் கொள்கையே இறையே வருக நிறைவா எழுக. இறையே வருக பகிர்வா எழுக. வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்வு சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமாயாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே இறையே வருக நிறைவா எழுக. இறையே வருக பகிர்வா எழுக. இருள் ஒழித்திட தன்னை அழித்திடும் மெழுகும் பகிர்வாகும். இழப்பறிந்தும் மண்ணில் விழுந்திடும் விதையும் பகிர்வாகும். இருந்த நிலை நின்று இல்லாமையாகும். முகிலும் பகிர்வாகும். இறைமை நிலைக்க மனிதம் வளர்க்கும் இயக்கம் பகிர்வாகும். இறையே வருக நிறைவா எழுக. இறையே வருக பகிர்வாய் எழுக.
முழக்கம் பகிர்வாகும். உண்மை காத்திட ஒருங்கிணைந்த சிந்தனை பகிர்வாகும். உழைப்போர் தேவை உணர்ந்து வழங்கும் ஊதியம் பகிர்வாகும். நலிந்தோர் உரிமை பெற்றிடச் சிந்தும் உதிரம் பகிர்வாகும். வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே. இறையே வருக, இறைவா எழுக. இறையே வருக, பகிர்வாய் எழுக. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை வாக்கியங்கள் 19 முதல் 31 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். என்னில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலங்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களை அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனமாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, தவக்காலத்திலே அதிகம் பெறுவதா கொடுப்பதா என்ற கேள்வி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இவ்வாறு கூறுவார், அதாவது அனைவருமே பிச்சைக்காரர்கள். இந்த அனைவருமே பிச்சைக்காரர்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் பெரும்பான்மையானோர் இந்த உலகத்திலே பிச்சைக்காரர்கள் தான். ஏனென்றால் அவர்கள் தான் பெறுகின்ற மனம் படைத்தவர்கள், கொடுக்கக்கூடிய குணம் இல்லாதவர்கள். அதுபோலத்தான் நாம் இந்த உலகிற்கு வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த மண்ணில் எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்து விட்டு இந்த மண்ணிற்கு எதையுமே கொடுக்காமல் சென்று விடுகிறோம். எனவேதான் நாம் அனைவருமே பிச்சைக்காரர்கள் என்பாராம். இத்தகைய ஒரு சிந்தனையைத்தான் இறைமகன் இந்த இறை வார்த்தையிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார், லாசர் ஓமை வழியாக. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற செல்வந்தன் கடவுளின் பார்வையில் பிச்சைக்காரன். ஏனென்றால் கொடுக்கக்கூடிய மனமில்லாதவன். அதனால்தான் வேறு உலகில் துன்பம், ஆனால் மண்ணக வாழ்வில் செல்வந்தன். ஆனால் ஏழை லாசர் கடவுளின் பார்வையில் செல்வந்தனாகிறான். எவ்வாறு எனில், செல்வந்தன் தன்னை கண்டுகொள்ளாத போதும் கூட அவரை வெறுக்கவில்லை. எனவேதான் அவரின் குணத்தை பாராட்டி மேலுலகில் நல்வாழ்வு. இது எதனை வெளிப்படுத்துகிறது என்றால், தவக்காலத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்பு தானம், தர்மம் என்று சொல்லுவோமே. நாம் செய்த குற்றம் குறைகளை மாற்றி புது வாழ்வுக்கு அழைத்து செல்ல இது கப்பம் கட்டுறதல்ல, இது தவமுயற்சிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும்.
இதனை எண்பிக்கத்தான் ஆண்டவர் இயேசு இந்த ஓமை வழியாக அழைப்பு விடுக்கிறார். எதற்காக இந்த ஓமை என்றால், லாசர் இது காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவிக்காது இறையாட்சி நன்மைகளை விண்ணுலகில் நிறைவாக அனுபவித்தார் என்கிற மாபெரும் எதிர்காலம் இறையாட்சி உண்மையை இயேசு எடுத்துரைக்கவே, அதே நேரத்தில் இக்கால வாழ்வில் செல்வச் செருக்குடன் வாழ்ந்து இறையாட்சி மதிப்பீடுகளை கடைபிடிக்காத செல்வர் தொடர்ந்து எதிர்காலத்திலும் இறையாட்சியை இழந்துவிட்டு அவலத்தையும் இயேசு குறிப்பிட தவறவில்லை. இத்தவக்காலத்தில் இப்படிப்பட்ட லாசர்கள் நம் ஊன கண்களையும் உள்ள கதவுகளையும் திறக்கட்டும். வறுமையில் வாழ்கிறவன் என் நண்பன், வருத்தத்தில் இருக்கிறவன் சகோதரன், அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், காரணம் அவனும் மனிதன் என்ற பாடல் வரிகள் நம்முடைய கண்களையும் உள்ள கதவுகளையும் திறக்கட்டும். உங்களுள் வறியவர்கள் இல்லாதிருக்கட்டும் என்று இணைச்சட்டம் 15:4 சொல்வது போல, முடிந்தவரை பிறருக்கு தான தர்மம் செய்து வாழ்வோம். கடன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு சட்டமும் சொல்லலை. இருக்கிறதுல கொஞ்சம் ஏனும் மனமும் கொடுக்க முன் வருவோம். ஆண்டவர் அளந்து கொட்டுவார் நமக்கு. ஆமேன். மன்றாடுவோமாக. உலகின் ஒளியாகிய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தன்னலம் என்னும் பாவ நிலையிலிருந்தும் பிறர் மீது அக்கறை கொள்ளாமல் இன்புற்று வாழும் சமூக அக்கறையற்ற தன்மையிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். சமூக அக்கறையோடு நாங்கள் வாழுகிற சூழலையை எங்கள் மத்தியிலே உருவாக்க எங்களை உருவாக்கும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும்
செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.